அமைதியாக இருக்கணும் என்ற ஒரு முடிவை தேடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சமநிலையை நீங்கள் எளிதில் பெற முடியாது. நீண்ட நாட்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தது என்றால் நிம்மதிக்கான ஒரு காத்திருப்பாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்தது. எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் நமக்குள்ள மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்துமே நீங்கணும். இனிமே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எதுவுமே நம்முடைய மனதிற்குள் தோன்றக்கூடாது. கடந்த காலம் முடிந்து விட்டது. இந்த மாதிரி எண்ணங்களும் நினைவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில வரவே கூடாது என்கிற மாதிரி சில நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் ஒரு விஷயம் சரியாக வந்தால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சிதறிவிடும். ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மைகள் நடப்பது போல இருக்கும். அதனால மற்றொரு விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க கைப்பற்றணும், எந்த ஒரு விஷயத்த உங்க கையிலிருந்து விடணும் என்று தெரியாமல் நீங்கள் இதுவரைக்கும் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் சரியாக வரும் பொழுது இன்னொரு விஷயமும் உங்களுடைய கையை விட்டு நிச்சயமாக நழுவியிருக்கும். இந்த தொடர்ச்சியான சமநிலை தாங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாம உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு நடக்கும் பொழுது இன்னொன்னு உங்களுக்கு சமநிலையாக நடக்காது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொண்டே இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் நடந்த ஒரு பெரிய இழப்பு அப்படின்னா பண இழப்பு தான். இந்த பணத்தினால் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் நடந்திருக்கு. அதே ஒரு பணமும் உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய கையை விட்டு நழுவவும் சென்று இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு செலவாக இருக்காது. உங்களுடைய நம்பிக்கையை வைத்து எடுத்த ஒரு முடிவாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையை வைத்து நீங்க எவ்வளவோ முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அப்படி எடுத்த சில முடிவுகள்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முடிவாக நிச்சயமாக இருக்கும். ஒருவரை நம்பி நீங்க செய்த ஒரு முதலீடு, இல்ல அப்படின்னா ஒரு உறவுக்காக நீங்க கொடுத்த ஒரு பணம், அவங்களுக்கு நீங்க செலவு செய்த ஒரு செலவு, அல்லது ஒரு தவறான திட்டம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில எதுவாக கூட இருக்கலாம். ஆனா அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பணத்தை நீங்க இழந்திருப்பீங்க. இந்த ஒரு இழப்பு உங்களை மிகவும் பாதித்துக் கொண்டிருக்கும். அந்த ஒரு நாளிலிருந்து நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா என்ற சந்தேகத்துடன் உங்களுடைய மனதில பதிந்து கொண்டே இருக்கும். பண விஷயத்துல இனிமே யாரையும் நம்ம நம்பி இறங்கக்கூடாது. இறங்குனா நமக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு புரிந்து விட்டது என்கிற ஒரு பயத்துடன் நீங்கள் இதுவரைக்கும் பண விஷயத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பண இழப்பை நீங்க பண்ணிட்டீங்க. அதை நீங்க நம்பிய ஒருவரால தான் பண்ணீங்க. ஆனா உங்களுக்கு அந்த பணம் இழந்தது அப்படின்னு தெரிந்த உடனே நம்பிய ஒருவரை உங்களை விட்டு விலகி இருப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பயத்தை நிச்சயமா இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்திருக்கும். இதுவரைக்கும் கடவுள் உங்களை சோதித்த அளவுக்கு நீங்க பலமுறை கேள்வி எழுப்பியிருப்பீங்க. என்னால் தான் ஏன் இவ்வளவு என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்பிக் கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. அது உங்களுக்குள்ள இருந்த ஒரு அமைதியான ஒரு வலிமையை உருவாக்குவதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ அளவிலான சோதனைகளும், எத்தனையோ அளவிலான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடத்தப்பட்டது. இது உங்களுக்குள்ள இருந்த ஒரு அமைதியான ஒரு வலிமையை உருவாக்குவதற்காக மட்டுமே நடந்தது. உங்களுக்குள்ள வலிமைங்கிறது இருக்கு. ஆனா அது யாருக்குமே தெரியாமல் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அந்த ஒரு வலிமையை வெளியில் கொண்டு வரணும். அதனை அனைவருமே பார்த்து தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக மட்டுமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சில செயல்கள் உங்களை வலிமையான ஒரு நபராக உருவாக்குவதற்காக நடத்தப்பட்டது. வெளியில நீங்க எவ்வளவு நாளும் அமைதியா இருப்பீங்க. அப்படி அமைதியாக இருந்தாலுமே உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு போராடினீங்க என்பதை நீங்க மட்டுமே அறிவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். உங்களோட குழந்தைகளை நினைத்து நீங்க கவலைப்பட்ட அளவு சொல்ல முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா? உங்களுடைய கஷ்டங்களை நீங்க மறைத்து வைத்தது. கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே மறைத்து யாரிடமும் கூறாமல் ஒரு பூட்டு போல பூட்டி அந்த சாவி உங்களிடம் இருக்கும். இதனால உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க நீங்களே எடுத்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். நீங்க என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் பழைய நினைவுகளும் பழைய கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பழைய எல்லாமே இவங்களுடைய யோசனைக்கு நல்ல முடிவுகளை கூட உங்களுக்கு எடுக்க வைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த ஒரு முடிவுகளை எடுத்து மீண்டும் அந்த ஒரு முடிவுகளும் தவறாக போயிருமோ, மீண்டும் அந்த பணமானது இழந்துருமோ, மீண்டும் உறவுகளும் நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துடன் நீங்கள் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாமல் இன்னமும் யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. இப்படித்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க. அந்த ஒரு அன்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருந்தது. ஆனால் அந்த உண்மைக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? ஏமாற்றம். அது மட்டுமே உங்களுக்கு கிடைத்தது. உங்கள பத்தி நீங்க மறைத்து வச்ச முக்கியமான உண்மை நிச்சயமாக இருக்கும்.
நீங்கள் பலமுறை உடைந்து போயிருப்பீங்க. ஆனால் அதை யாருக்கும் காட்டாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் அழுத நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே வெளியில் நீங்கள் சிரித்து கொண்டிருந்தீங்க. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம அழுதது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவங்களுடைய மனதும் கஷ்டப்படும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்திற்காக வெளியில் நீங்க கூறாம வாழ்ந்து வந்தீங்க. பலர் உங்களுடைய அமைதியை பலவீனம்னு நினைச்சாங்க. ஆனா அது உங்களுடைய கட்டுப்பாடு, உங்களுடைய இயல்பு. அதனால மட்டுமே மத்தவங்க அப்படி நினைக்க தோன்றினாங்க. உங்களுடைய ஆசைகளையே நிறைவேறாம தள்ளி போய் கொண்டே இருந்தது தெரியுமா? நீங்க எப்போதுமே மத்தவங்கள முன்னிலையில வைப்பீங்க. உங்களுடைய கனவுகளை பின்தள்ளி பிறரின் தேவைகளை முதல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய ஆசைகள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையில ஏற்பட்டது. உங்களை ஏமாற்றிய முக்கியமான 3 நபர்கள் யார் தெரியுமா? ஒருவர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தியவர். 2வது ஒரு நபர் உங்களுடைய அன்பை மதிக்காமல் உங்கள் உடனே இருந்த ஒரு நபர். 3வது நபர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர். இந்த 3 மனிதர்களும், இந்த 3 அனுபவங்களும் உங்களை காயப்படுத்தினாலும் இன்று நீங்கள் புத்திசாலியாக மாற காரணமாக இருந்ததும் அவர்களாக மட்டுமே இருப்பார்கள். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு அலை போல நிச்சயமாக வந்து கூடும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். நிறைவேறி இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க கஷ்டங்களை தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் தூரத்தில் கிடையாது. அந்த ஒரு நாள் நீங்க அருகில் தான் இருக்கிறது. ஆனா அந்த ஒரு நாளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றும் என்று அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது. நீங்க நீண்ட நாட்கள் சிரிப்பு இல்லாமல் இருந்தது உண்மைதான். ஆனா இப்போது அந்த ஒரு சிரிப்பு திரும்ப வரப்போகிறது. காரணம் என்ன தெரியுமா? வெளியில் கிடையாது. உங்களுடைய உள்ளுக்குள்ள உருவாகக்கூடிய மாற்றம் தான். நீங்க உங்களுடைய மதிப்பை நீங்களே இந்த ஒரு நேரத்துல உணர ஆரம்பிப்பீங்க. நம்ம மத்தவங்களுக்காக எவ்வளவோ உதவி செய்தோம். மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டோம். ஆனா இனிமே நம்ம நமக்காக வாழ்ந்து பார்ப்போம். எவ்வளவு நன்மைகள் நடக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. உங்களை நீங்களே நம்புவீங்க. அப்படி நம்பும் பொழுது நீங்க சுயமாக செய்யக்கூடிய வேலைகள், தொழில்கள் அனைத்திலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய நல்ல ஒரு மனசு உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம். அந்த வேலை வாய்ப்பின் மூலமும் உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அது ஒரு வருமானமாக கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடியதாக கூட இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஒரு செயலின் மூலம், அந்த ஒரு விஷயத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகக்கூடியதாக இருக்கும். ஆனா உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நிச்சயமாக இருந்தே ஆகும். ஆனா அதை அடையாளம் காணக்கூடிய பொறுப்பு உங்களுடையதாக இருக்கும். இந்த முறை உங்களுக்குள்ள தயக்கமானது வேண்டாம். தயக்கம் இல்லாம நீங்க செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை கொண்டு செல்லும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நீண்ட நாட்கள் நீடிக்காது. அது ஒரு நாள் மிகவும் சீக்கிரம் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க வெளியில சொல்ல முடியாம எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க சந்திச்சு கொண்டு வந்தீங்க. இனிமேலும் கஷ்டங்களை சந்திப்பீங்க, இல்லைன்னு கூற முடியாது. ஆனா இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும், தேவையில்லாத காயங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு கொண்டிருந்த ஒரு கஷ்டங்களாக இருக்கும். அது நீண்ட நாட்கள் உங்களுக்கு நீடிக்காமலும் இருந்திருக்கலாம். இருந்தாலும் இனிமேல் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு பெரிதாக ஏற்படாது. அது உங்களுடைய மனதிலும் தங்குகின்ற அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள கொடுக்காது. எல்லா விதமான கஷ்டங்களும், மனவேதனைகளும் இனிமே உங்களுக்கு சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்துரும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொள்வீங்க. எல்லா கஷ்டங்களும் உங்களை இங்கே கொண்டு வருவதற்காக மட்டுமே நடந்தது. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக நடந்தவை கிடையாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. எனவே துலாம் ராசி அன்பர்களே, நீங்க சும்மா காத்திருக்கல. நீங்க உருவாக்கி கொண்டிருந்தீங்க. இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வேதனைகளாக கிடையாது. அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களாக இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையில நகரும். அந்த ஒரு திசை உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகும். நீங்க முன்னே செல்ல தயாராக இருப்பீங்க. இருந்தால் மட்டும் போதும். இந்த ஒரு முறை வெற்றி உங்களுக்கு தன்னாலேயே தேடி வரும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும்.
அந்த ஒரு மாற்றம் நடக்கிறதா இல்லையா மட்டும் காத்திருந்து பாருங்க. இது நடக்கவில்லை அப்படின்னா கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம உங்களுடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். எது சென்றாலும் சரி.